Let's start our HIC Partner Pro training in Tamil language, and Adil will take over from now and give you a brief introduction. And after that, we will go to the practical session about our HIC Partner Pro app. Okay, Adil, over to you. குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி பேச போகிறோம் ஹிக் பார்ட்னர் ப்ரோ ஆப் பற்றி. நீங்கள் ஹிக் பார்ட்னர் ப்ரோ ஆப் யூஸ் பண்ணினதுக்கு ஹிக் பார்ட்னர் ப்ரோவில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஆப்ஷன்ஸில் யூஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது இருக்கும். அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஸோ ஹிக் பார்ட்னர் ப்ரோ ஆப்பில் எங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்தால் உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அப்போ அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பாஸ்வேர்ட் ரீசெட், டிவைஸ் அன்பைண்ட் பண்ணுறது, அப்போ எடுத்தால் டிவைஸ் மெயின்டைன் பண்ணுறது, அதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். அப்புறம் இப்பார்ட்னர் ப்ரோ ஆப்பில் உங்களுக்கு ஹவு டு கைட்ஸ் இருக்குது, வேறு கொட்டேஷன் செய்கிறது டூல்ஸ், டிஸ்க் கேல்குலேட் பண்ணுறது டூல்ஸ், அப்படி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் முன்னுக்கால பேசுவோம். ஸோ இதுதான் ஹிக் பார்ட்னர் ப்ரோ நாங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த இன்டர்ஃபேஸ் தான் எங்களுக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பார்ப்போம் இந்த மேலாளிக்கிற டூல்ஸ். இந்த இருக்கிற டூல்ஸில் நீங்கள் மிச்சம் தேவைப்பட்ட வந்து எஸ்ஏடிபி டூலும், ஹெல்த் மானிட்டரிங், அதோட கொட்டேஷன் யூஸ் பண்ணிடும். அப்புறம் அக்கவுண்ட் லிங்கிங், இ-லேர்னிங், டிஜிட்டல் சர்வரும், சர்வீஸ் மார்க்கெட், எஸ்ஏடிபி டூல். அப்புறம் இன்னும் நிறையா டூல்ஸ் இருக்குது. அது நாங்கள் இந்த செஷனில் முன்னுக்கால பேசிக்கொள்ள பார்ப்போம். அப்புறம் எஸ்ஏடிபி டூல். எஸ்ஏடிபி டூல் யூஸ் பண்ணி எங்களுக்கு இப்போ சொன்னால் லோக்கல் நெட்ஒர்க்கில் இருக்கிற எல்லா டிவைஸ் எஸ்ஏடிபி டூலால் எங்களுக்கு பார்க்கணும். அப்படின்டா உங்களோட ஃபோனும் அந்த டிவைஸும் ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகி இருக்குண்டா எங்களுக்கு இருக்கிற எல்லா டிவைஸ் பார்த்து கொள்ளையிலும். அதில் இருக்கிற செட்டிங்ஸ், பாஸ்வேர்ட் ரீசெட், அன்பைண்ட் எல்லாம் இது எஸ்ஏடிபியால் செஞ்சு கொள்ளையிலும். அப்புறம் எங்களோட கொட்டேஷன் என்று டூல் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கஸ்டமருக்கு கொட்டேஷன் ஒன்று கொடுக்கணும்னா உங்களுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய ப்ராடக்ட் இதுக்கு போட்டுட்டு அது அழகாக செஞ்சுட்டு இன்ஸ்டாலேஷனுக்கு எவ்வளோ போகுது, ட்ராவலுக்கு எவ்வளோ, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ போகுது எல்லாம் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு அழகான கோட்டேஷன் ஒன்று செய்யலும். உங்களோட பிஸ்னஸில் பேரை போட்டு எல்லாம் செஞ்சு அழகாக கோட்டேஷன் ஒன்று செய்யலும் ஹிக்விஷன் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொட்டேஷன் ஒன்று செய்யும்போது இந்த டூல் யூஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நாங்கள் கொட்டேஷன் ஒன்று செஞ்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக நான் போடணும் கஸ்டமரோட பேர், அப்புறம் கஸ்டமரோட இமெயில், கான்டாக்ட் நம்பர். அப்புறம் இப்போ நீங்கள் இன்ஸ்டாலேஷன் என்ன சரி பண்ணுறீங்கன்றா டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்போ வேறு ட்ராவல் சார்ஜஸ் அதெல்லாம் உங்களுக்கு கொட்டேஷனில் ஆட் பண்ணிடும். அதோட நீங்கள் கஸ்டமருக்கு செல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரைஸை போடுங்க. இப்படி பார்த்தா உங்களுக்கு அதை கொஸ்ட் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளையிடும். இது நாங்கள் இப்போ இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு தான் இந்த சும்மா ரஃப்லி ப்ரைஸ் ஒன்று போட்டிக்கிறோம். உங்களுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வேண்டிய அளவு போடையிடும். கேமராஸா, டிவிஆரா, ஆக்சஸ் கண்ட்ரோல், ஹிக்விஷன் ப்ராடக்ட் மட்டும் இல்லை, வேறு ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணிடும். அப்படின்டா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தால் நீங்கள் பிஎன்சி கேபிள், பிஎன்சி ஜெக், RJ45 ஜெக் அதையெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளும். உங்களுக்கு வேண்டிய மாடல் நம்பர் அடிக்கலும். அப்புறம் அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன மாடல் அதையெல்லாம் உங்களுக்கு செலக்ட் பண்ணிடும். அப்புறம் ஒரு யூனிட் எவ்வளோ ப்ரைஸ் போகுது, அப்புறம் அது அந்த ஐட்டமில் ஃபோட்டோ ஒன்றும் உங்களுக்கு ஆட் பண்ணிடும். அதோட கொட்டேஷனுக்கு ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ செலவு போகுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகி காட்டும் உங்களுக்கு. ஸோ மேனுவலி ஆட் பண்ண தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக்கலி ஆட் ஆகும். அப்புறம் கடைசியில் சேவ் பண்ணி கஸ்டமருக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிடும். எல்லாம் செஞ்ச பிறகு எப்படி ரஃப் வியூ கொண்டு தான் எங்களுக்கு வரும். அப்புறம் வேண்டிய இதுக்கு பிடிஎஃப் உண்டா, எக்ஸலா, பிக்சரா அதுக்கு பார்த்து எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ள இயலும்.
இப்போ எங்களோட இன்னொன்று டூல்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஹெல்த் மானிட்டரிங் இந்த எங்களோட டூல் ஒன்று இருக்கு. அது நாங்கள் ரிபோர்ட் ஸ்டோரில் போயிட்டு ஹெல்த் மானிட்டரிங் சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ணணும். அது ஹெல்த் எங்களோட பிக் பார்ட்னர் ப்ரோவில் இருக்கிற பாயிண்ட்ஸ் ஆள். அப்புறம் இந்த ஹெல்த் மானிட்டரிங் யூஸ் பண்ணி எங்களுக்கு டிவைஸில் ஸ்டேட்டஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒன்லைனா ஹார்ட் டிஸ்கில் என்ன சரி ஃபெயிலியரா, ஸ்டோரேஜ் எப்படி ஃபுல்லாக இல்லையா, ஹார்ட் டிஸ்க் யூசேஜ் பார்க்கலும். அது மாதிரி நாங்கள் ஆட் பண்ணுற டிவைஸில் வேண்டிய டிவைஸில் ஸ்டேட்டஸை எங்களுக்கு பார்க்கலும். அப்படி நாங்கள் எடுத்தால் என்கோடிங் டிவைஸுண்டா சிசிடிவி கேமராஸ் அப்புறம் எல்லாம் டிவைஸ் இருக்குது. அப்படி எங்களுக்கு சைட் செட் பண்ணி சைட்டில் ஸ்டேட்டஸை பார்க்கலும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கேமரா எடுத்தால் கேமரா ஒன்லைனா, மெமரி கார்டு ஃபுல்லாக, சிக்னல் எப்படி நல்லமா, அது எல்லாம் எங்களுக்கு பார்க்கலும் இந்த ஹெல்த் மானிட்டரிங் டூலால். அடுத்து வந்து எல்லாருக்கும் வர பெரிய பிரச்சனை ஒன்று தான். இப்போ கஸ்டமர் கேட்பாங்க, எனக்கு 4 வீக்ஸுக்கு வீடியோ ரெக்கார்டிங் வேணும், எவ்வளோ ஸ்டோரேஜ் போகும். நீங்கள் மிச்சம் பேர் நான் நினைக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸால தான் தேவைப்பட்ட ஸ்டோரேஜை பற்றி சொல்கிறீங்க. உங்களுக்கு எங்களோட ஹிக் பார்ட்னர் ப்ரோ ஆப்பில் இருக்குது டிஸ்க் கால்குலேட்டர்னு சொல்லி டூல் உண்டு. அதில் எங்களுக்கு வேண்டிய டைமை ஆட் பண்ணிவிட்டு எத்தனை கேமராஸ் இருக்குன்னு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கேமரா ரெசல்யூஷன், என்கோடிங், ஃப்ரேம் ரேட் எல்லாம் செட்டப் பண்ணி எங்களுக்கு பார்த்துக்கொள்ளும் எவ்வளோ ஸ்டோரேஜ் தேவைண்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தால் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் 1080p கேமரா, 1080p 8 கேமரா, 31 days ரெக்கார்டிங். அதுக்கு எங்களுக்கு 3 TB ஹார்ட் டிஸ்க் ஒன்று தேவைப்படும். ரைட். அப்புறம் நாங்கள் பேசுவோம் எங்களோட பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம். பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராமில் உங்களுக்கு டிவைஸ் எட் பண்ணினா பாயிண்ட்ஸ் எட் ஆகும். அப்புறம் சீரியல் ஒன்று ஸ்கேன் பண்ணினா பாயிண்ட்ஸ் எட் ஆகும். உங்களோட கம்பெனி ஒத்தன்டிகேட் ஆகினா 100 பாயிண்ட்ஸ் எட் ஆகும். அதோட இன்னும் நிறையா டாஸ்க் இருக்குது. அது உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஒன்று இந்த ஆப்புக்கு இன்வைட் பண்ணினா உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் வரும். அப்புறம் எங்களோட நான் டெய்லி அப்டேட் பண்ணுறேன் என்ன எங்களோட புதிய ப்ராடக்ட்ஸ் என்ன வந்திருக்கு அதையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு டெய்லி பாயிண்ட்ஸ் எடுத்து கொள்ள இயலும். கொஸ்டின்ஸ் வரும், அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணினா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் எடுக்க இயலும். அது மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்களா, சரியான ஆன்சர் கொடுத்தா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் எட் ஆகும். அது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இப்போக்கி எங்களோட பாயிண்ட் ஸ்டோரில் இது தான் இருக்குது. நான் முந்தி சொன்ன மாதிரி ஹெல்த் மானிட்டரிங் நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்தா வாங்கணும். அப்படின்டா ஹெல்த் மானிட்டரிங் நீங்கள் வாங்கினா அது எஃபெக்ட் ஆகுற ஒரு டிவைஸுக்கு மட்டும்தான், எல்லா டிவைஸுக்கு இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நீங்கள் 10 டிவைஸ் ஆட் பண்ணிக்கிறீங்க, 10 டிவைஸில் உங்களுக்கு தேவையான டிவைஸுக்கு மட்டும் ஹெல்த் மானிட்டரிங் ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். ஹெல்த் மானிட்டரிங் வந்து 500 பாயிண்ட்ஸ் வரும். அப்புறம் இது நான் எனக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க உண்டு. இது வந்து எங்களோட டிஸ்கவுண்ட் வவுச்சர். இது உங்களுக்கு பாயிண்ட்ஸால் ரிடீம் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் போயிட்டு எங்களோட டிபிபி இல்லாட்டி என்டி கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கினா உங்களுக்கு அந்த வவுச்சரை ரிடீம் பண்ணிடும். அப்படின்னா 5000 rupees டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வரும். அப்புறம் எங்களோட கோ பிராண்டிங் இருக்குது. கோ பிராண்டிங்னா இப்போ நீங்கள் டிவிஆர் வந்து ஒன் பண்ணும்போது டிஸ்பிளேல எங்கள் ஹிக்விஷன் தான் பிராண்ட் லோகோ காட்டும். ஸோ அதுக்கு உங்களோட கம்பெனியில் லோகோ இல்லாட்டி பிக்சர் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடும் இந்த கோ பிராண்டிங் ஆகும். ரைட். அப்புறம் இது எங்களோட நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுற இது என்ன புதிய ப்ராடக்ட்ஸ் என்ன வாரை அப்படின்னா வேற இது வந்து எங்களோட நியூ இயருக்கு நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று கொடுக்க பிளான் பண்ணிக்கிறோம். அது நீங்கள் அப்டேட் ஆகி கொண்டிருங்க. அப்புறம் இது நீங்கள் இப்போ நாங்கள் போட்ட போஸ்ட்வெல் நீங்கள்
ரீட் பண்ணினா அதுக்கு பாயிண்ட்ஸ் வரும், அது மாதிரி நீங்க இருக்கிற வீடியோஸ் போஸ்ட் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு டெய்லி பாயிண்ட்ஸ் எடுக்கலும். இப்ப அதுல இப்ப எடுத்தா ஃபீட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் டெக் ஜோன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப டெக் ஜோன்ல உங்களுக்கு நிறைய எங்கட இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நீங்க சைட்ல போயிட்டு என்ன சரி செய்யறதுக்கு தெரியான்னு சொன்னா அவங்களுக்கு இந்த டெக் ஜோனுக்கு வந்து எங்களோட ஹவு டு வீடியோஸ் நிறைய இருக்கு. வேண்டியது உங்களுக்கு சர்ச் பண்ணி என்ன சாரி பிரச்சனை கொண்டு வந்தா இங்க இந்த ஆப்ல உங்களுக்கு பார்த்துக்கொள்ளே இருக்கும். அப்புறம் எங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச் என்ன இருக்குன்னு உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலும் இந்த ஆப்பால. எங்களோட புதுசா புதுசா வர ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இதுல அப்லோட் பண்றேன். அப்புறம் இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொட்டேஷன் ஒன்று செய்யலும். அப்புறம் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இந்த விஎஸ் இருக்கிற ஆப்ஷனால கம்பேரும் பண்ணலும். எந்த கேமரா நல்ல கம்பேரிசன் ஒன்று செய்யலும் உங்களுக்கு. நீங்க அதுக்கு போனா உங்களுக்கு கேமரால ஃபுல் டீடைல்ஸ் வரும். டீடைல்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு அது ஆட் பண்ணி கம்பேரிசன் செய்யும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான கம்பேரிசன் ஒன்று வரும். அது இருக்கிற டிஃபரன்ஸும் ஹைலைட் ஆகி காட்டும். இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஹைலைட் ஆகி காட்டும். Yeah. உங்களுக்கு அந்த மேல இருக்கிற ஹைட் சேம் ஆப்ஷன் ஒன் பண்ணினா இருக்கிற டிஃபரன்சஸ் மட்டும் உங்களுக்கு பார்க்கலும். அப்புறம் அது உங்களுக்கு யாருக்கு சரி ஷேர் பண்றேன்டா கஸ்டமருக்கா யாருக்கு சரி அது ஷேர் பண்ணிடும். ரைட். இதான முக்கியமான விஷயம் இந்த ஆப்ல. நாங்க இப்ப சைட் ஒன்று ஆட் பண்ணிட்டு அந்த சைட் டிவைஸ் ஒன்று ஆட் பண்றோம். ஆட் பண்ணி அதுல தான் மேனேஜ் பண்றேன். ஸோ கட்டாயம் நீங்க கஸ்டமருக்கு சிசிடிவி இல்லாட்டி ஆக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று இன்ஸ்டால் பண்றீங்கன்னா நீங்க முதல்ல உங்களோட ஹிட் பார்ட்னர் ப்ரோ ஆப்புக்கு ஆட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கஸ்டமருக்கு உங்களுக்கு இந்த ஷேர் பண்ணிடும். அதுல உங்களுக்கு ரஃப்லி எப்படி உங்களோட சிஸ்டம் கனெக்ட் ஆகி இருக்கு அது எல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இருக்கும். அப்புறம் எத்தனை டிவைசஸ் இருக்கு, டிவைஸ் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பார்க்கலும். ஹெல்த் மானிட்டரிங் ஆட் பண்ணி கொண்டு இருந்தா ஹெல்த் மானிட்டரிங்ல உங்களுக்கு பார்க்கலும். எங்களோட டிவைஸ்ல என்ன பிரச்சனை வந்து இருக்கு, என்ன டிவைஸ்ல என்ன நடந்திருக்கு, என்ன எல்லாம் எங்களுக்கு இந்த ஹெல்த் மானிட்டரிங்கால பார்க்கலும். அது உங்களுக்கு தேவைப்படும். முன்னுக்கால கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் வந்து கொடுக்குறேன்னு. ரைட். அப்புறம் நீங்க எடுத்தா நீங்க எங்களோட எக்ஸ்ப்ளோல நான் முந்தி பேசின மாதிரி எங்களோட புதுசா வர அப்டேட்ஸ், நான் புதுசா என்ன செய்யற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதுல அப்டேட் ஒன்று வரும். ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வரும். அப்புறம் எங்கட இந்த மீட் ஆப்புக்கு போனா எங்கட அதுல வேற சர்வீஸ் மார்க்கெட் இருக்கு. சர்வீஸ் மார்க்கெட்ல உங்களுக்கு சர்வீசஸ் வாங்கின பிறகு இங்கால உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ள இருக்கும். How to enable branding. ஸோ நாங்கள் இப்போ பார்ப்போம் கோ பிராண்டிங் எப்படி. ஸோ நாங்கள் இப்போ பார்ப்போம் கோ பிராண்டிங் எப்படி எனேபிள் பண்ணுறது. அதுக்கு உங்களோட கம்பெனி ஒத்தன்டிகேட் ஆகி இருக்கு. ஸோ ரைட். அந்த கம்பெனி கிளிக் பண்ணின பிறகு இங்கே கோ பிராண்டிங் இருக்கு. அது கோ பிராண்டிங்கை கிளிக் பண்ணி இங்கே இது எனேபிள் பண்ணணும். இது எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் கோ பிராண்டிங் பர்ச்சேஸ் பண்ணி இருக்கணும். பார்ட்னர் ப்ரோ பாயிண்ட்ஸ் ஆகுது. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணின பிறகு உங்களுக்கு இப்படி தான் காட்டும். உங்களோட லோகோ டிவிஆர் ஒன் பண்ணின உடனே உங்களோட லோகோ தான் வரும். எம்ப்ளாயி அதுக்கப்புறம் இப்போ அவங்க அப்படின்டா அவனுக்கு கிட்ட வேலை செய்கிற ஆட்கள் இருக்கிறேன்டா அப்படின்டா டெக்னீஷியன் டீம், டெக்னிக்கல் டீம் அவங்களையும் உங்களுக்கு இந்த உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணி கொள்ளலும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் உங்களுக்கும் மேனேஜ் பண்ண லேசி, உங்களோட டெக்னிக்கல் டீமுக்கும் அந்த சைட் மேனேஜ் பண்ணுறது ஈஸி. பாஸ்வேர்ட் ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம்
எப்படி டிவைஸ் வந்து ரீசெட் பண்ணுறேன்னு. ஸோ நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டாக எஸ்ஏடிபி டூல் செலக்ட் பண்ணணும். அப்புறம் எஸ்ஏடிபி டூல் செலக்ட் பண்ணின பிறகு லேண்டில் இருக்கிற எல்லா டிவைசஸ் காட்டும். ஸோ நாங்கள் இப்போ ரீசெட் பண்ண போகிற கேமரா வந்து அந்த கேமரா சைடில் 3 டொட்ஸ் இருக்குது. அது கிளிக் பண்ணின பிறகு உங்களுக்கு விளங்குது இங்கே ரீசெட் பாஸ்வேர்ட் ஒன்று இருக்குது. அது கிளிக் பண்ணின பிறகு forgot பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணுங்க. forgot பாஸ்வேர்ட் கிளிக் பண்ண பிறகு டிவைஸ் சீரியல் நம்பர் காட்டும். அப்புறம் இந்த டிவைஸ் லேபிள்னு ஒன்று காட்டும். அதுக்கு வந்து நாங்கள் டிவைஸில் இருக்கிற லேபிளில் ஃபோட்டோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் ஃபோட்டோ வந்து எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணி ஓகே பண்ணணும். ஸோ இப்படி லோட் ஆகும். லோட் ஆகின பிறகு இந்த டிக் கொண்டு வரும். டிக் கொண்டு வந்த பிறகு எங்களுக்கு இந்த கன்ஃபார்ம் பண்ணினா சரி. அப்புறம் கேஸ் ஒன்று கிரியேட் ஆகும். அப்புறம் பேக் போய் உங்களுக்கு விளங்கும் இந்த சைட்டில் சின்ன ஆஷ் கலர் சர்க்கிள் ஒன்று மாதிரி ஒன்று இருக்குது. அது கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணின பிறகு ஆன்லைன் சப்போர்ட் கேஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணால் நாங்கள் இப்போ டிவைஸ் பாஸ்வேர்ட் ரீசெட்டுக்கு அப்ளை பண்ணின கேஸ் ஒன்று காட்டும். அது கிளிக் பண்ணணும். ஸோ அதில் இப்போ எங்களுக்கு கேமரா ரீசெட் பண்ணுறது கோட் வந்திருக்கு. அது காப்பி பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில். எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே அந்த கோடோட வரும். ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி அந்த கோடை யூஸ் பண்ணி ரீசெட் எப்படி செஞ்சு கொள்றேன். மறுபடியும் எஸ்ஏடிபி டூலுக்கு போய் அதே மாதிரி டிவைஸ் செலக்ட் பண்ணி ரீசெட் பாஸ்வேர்ட் போகணும். forgot பாஸ்வேர்ட். அதுக்கு பிறகு இப்படி ரீசெட் கோட் ஒன்று வரும். அங்கே அந்த ரீசெட் கோட்டை பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு புதிய பாஸ்வேர்ட் டைப் பண்ணினா சரி. டைப் பண்ணிட்டு ஓகே பண்ணினா பாஸ்வேர்ட் ரீசெட் ஆகும். ரீசெட் பண்ண பிறகு உங்களுக்கு கேமரா பார்த்துக்கொள்ள இயலும். ரைட். ஸோ நாங்கள் இப்போ பார்ப்போம் டிவைஸ் வந்து இந்த ஹிக் பார்ட்னர் ப்ரோ ஆப் யூஸ் பண்ணி எப்படி அன்பைன் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஹேஷ் கலர் சர்க்கிள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு இப்படி இன்டர்ஃபேஸ் வந்து வரும். அதில் ஆன்லைன் சப்போர்ட் கேஸ் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணின பிறகு இங்கே கீழே எங்களுக்கு விளங்குது நியூ கேஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணின பிறகு டிவைஸ் அன்பைண்டிங் கிளிக் பண்ணணும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் லேண்ட் டிவைஸ். லேண்ட் டிவைஸை செலக்ட் பண்ணி அந்த லேண்டில் இருக்கிற டிவைஸஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும். அன்பைண்ட் பண்ண வேண்டிய டிவைஸை கிளிக் பண்ணணும். ஒரு சேம் அதே மாதிரி லேபிளில் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி எங்களுக்கு அன்பைண்ட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்படி ஃபோட்டோ அப்லோட் ஆகும். அப்புறம் டிக் கொண்டு வரும். டிக் வந்த பிறகு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணினா கேஸ் ஒன்று கிரியேட் ஆகும். அப்புறம் சின்ன டைம் கொஞ்சம் போகும். போன பிறகு டிவைஸ் அன்பைண்ட் ஆகும். இங்கே உங்களுக்கு விளங்குது ப்ரொசஸிங் காட்டுது. ரைட். இங்கே கீழே உங்களுக்கு விளங்குது டிவைஸ் அன்பைண்டிங். அதோட டிவைஸில் சீரியல் நம்பர் இருக்கு. கேஸ் இன்னும் ப்ரொசஸ் ஆகி கொண்டு இருக்கு. ரைட். ஸோ இப்போ டு பி கன்ஃபர்ம்டுன்னு வந்துருச்சுண்டா டிவைஸ்
அன்பைண்ட் ஆகித்தான் இருக்கு. அப்புறம் அது கிளிக் பண்ணி நாங்கள் பார்த்தா எங்களுக்கு வேணுது இந்த டிவைஸ் ஹேஸ் பீன் அன்பவுண்ட். ஸோ ரீசெட் பண்ணுறதும் அன்பைண்ட் பண்ணுறதும் உங்களுக்கு லேசியாக இந்த ஹிக் பார்ட்னர் ப்ரோ எப்பால செய்ய இயலும். Adding to site, making site and adding to site. ஸோ நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் எப்படி ஃபர்ஸ்ட்டாக சைட் ஒன்றை செஞ்சுட்டு அந்த சைட்டுக்கு டிவைஸ் ஒன்று எட் பண்ணி அந்த டிவைஸில் கன்ஃபிகரேஷன் எப்படி செய்கிறேன்னு நாங்கள் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக எட் சைட்டுன்னு கிளிக் பண்ணணும். அப்புறம் சைட்டுக்கு பேர் ஒன்று நாங்கள் எட் பண்ணணும். அப்புறம் ஓகே பண்ணணும். ஓகே பண்ண அப்புறம் சைட் கிரியேட் ஆகும். அப்புறம் எங்களுக்கு அந்த சைட்டுக்கு டிவைஸ் வந்து எட் பண்ணிடும். சேம் உங்களுக்கு லேண்டில் இருக்கிற எல்லா டிவைஸ் காட்டும். அப்புறம் நான் டிவைஸை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டிவைஸை செலக்ட் பண்ணி ஓகே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணின பிறகு டிவைஸ் ஹெட் ஆகும். ஸோ இப்போ எங்களோட சைட்டில் டிவைஸ் ஹெட்டாகவே இருக்கும். இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி கன்ஃபிகரேஷன் செய்கிறது. ஸோ டிவைஸை கிளிக் பண்ண எங்களுக்கு அதில் போய்ட்டு லைவ் வியூவை பார்த்து கொள்ளையிலும். அதோட செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸில் வச்சு தான் நாங்கள் கன்ஃபிகரேஷன்ஸ் செய்ய போகிறோம். இப்போ ஸோ சிஸ்டம் செட்டிங்ஸ் எடுத்தால் எங்களுக்கு கேமரா அளிக்கிற பேர் டைம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளையிலும். ஸோ அப்புறம் நெட்ஒர்க் செட்டிங்ஸ், நெட்ஒர்க் சர்வீஸ், நெட்ஒர்க் செட்டிங்ஸுக்கு போனால் அவங்களுக்கு வேண்டிய மாதிரி ஐபியை மாற்றி கொள்ளையிலும். அப்போ அது மாதிரி நிறையா செட்டிங்ஸ் நெட்ஒர்க்கில் செஞ்சு கொள்ளையிலும். அதுபோல் வீடியோ ஆடியோ எங்களோட எப்படி வீடியோ ரிசல்யூஷன் எப்படி பிட்ரேட் கன்ஸ்டன்ட் வைக்கிறா வேரியபிள் வைக்கிறீங்களா அதெல்லாம் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணலும். ஃப்ரேம் ரேட், வீடியோ என்கோடிங் எப்படி H.256 265 264 அதெல்லாம் எங்களுக்கு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிடும். பிட்ரேட் அட்ஜஸ்ட் பண்ணிடும். நீங்கள் நார்மலாக டிவிஆரில் செய்கிற விஷயம் உங்களுக்கு இந்த ஹிக் பார்ட்னர் ப்ரோ எப்பால் செய்யலும் ஈஸியாக. அது மாதிரி அவங்களுக்கு டிஸ்பிளே செட்டிங்ஸ் செஞ்சு கொள்ளையிலும். எப்படி இந்த கலர், கண்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் எல்லாம் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடும். அப்புறம் எங்களுக்கு வேண்டிய சீனை செலக்ட் பண்ணிடும். எப்படி பேக்லைட்டா, இன்டோ, அவுட்டோ அப்படி எங்களுக்கு செலக்ட் பண்ணிடும். கேமரா கீழே செட்டிங்ஸ் எல்லாம் செஞ்சு கொள்ளையிலும். WDR ஒன் ஆஃப் பண்ணிடும். அப்புறம் WDRல லெவலில் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடும். அப்புறம் HLC ஹைலைட் கம்பன்சேஷன் சொல்லுவாங்க, அது ஒன் ஆஃப் பண்ணிடும். நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. அப்புறம் டிஃபோக் மோட் மிரர் பண்ணுறீங்களா இல்லையான்னு அதை செலக்ட் பண்ணிடும். அது மாதிரி நிறையா செட்டிங்ஸ் உங்களுக்கு இந்த ஹிக் பார்ட்னர் ப்ரோ ஆப்பில் செஞ்சு கொள்ளையிலும். டிவிஆருக்கு மேனுவலி லொக் ஆகும். அப்புறம் எங்களுக்கு ஸ்மார்ட் ஈவெண்ட் இருக்குது. ஸ்மார்ட் ஈவெண்ட்லையும் எங்களுக்கு இன்ட்ரூஷன் டிடெக்ஷன், லைன் க்ராசிங், ஃபேஸ் டிடெக்ஷன் எல்லாம் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளையிலும் இந்த ஹிக் பார்ட்னர் ப்ரோ ஆப்பில். நீங்கள் நார்மலாக இந்த செட்டிங்ஸ் செய்கிற வந்து டிவிஆரில் செய்கிறதுக்கு இது ஹிக் பார்ட்னர் ப்ரோ ஆப்பில் செய்கிற உங்களுக்கு ஈஸி, டைமும் சேவிங். உங்களுக்கு வேண்டிய இடத்துல இருந்து செட்டிங்ஸை செஞ்சு கொள்ளு. அப்புறம் லைன் க்ராசிங் செட்டிங்ஸ் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டிய மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளு. ஹியூமனா வெஹிக்கலா அதெல்லாம் எங்களுக்கு செலக்ட் பண்ணிடும். அப்புறம் சென்சிட்டிவிட்டியை எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளேரும். அது மாதிரி ஃபேஸ் டிடெக்ஷனும் எங்களுக்கு செட்டிங்ஸில் செய்யணும். செஞ்சு எல்லாம் கட்டாயம் நீங்கள் சேவ் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் செஞ்ச செட்டிங்ஸ் எல்லாம் சும்மா வேஸ்ட்டாக. அப்புறம் மெயின்டெனன்ஸுக்கு போனால் எங்களுக்கு டிவைஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறது செய்யலும், டிவைஸில் லொக் கொண்டு பார்க்கலும், டிவைஸ் டிபக்கிங் செய்யலும்.
Okay, I think we cover most of them are there regarding our app. And one another thing, after this all configuration to site, we can hand over, right? எஸ் இதெல்லாம் கன்ஃபிகரேஷன் நீங்கள் செஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த சைட்டை கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். ஹேண்ட் ஓவர் பண்ணக்குள்ள எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஹேண்ட் ஓவர் பை ட்ரான்ஸ்ஃபரிங்னு செலக்ட் பண்ணி அப்புறம் உங்களுக்கு வேண்டியது பெர்மிஷன் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கஸ்டமர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிடும். ஸோ எல்லாம் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணின பிறகு கஸ்டமரோட இமெயில் இல்லாட்டி ஃபோன் நம்பர் அப்படின்ட்டா ஹிக்கனெக்ட் அக்கௌண்ட்ல இருக்கிற இமெயில் இல்லாட்டி ஃபோன் நம்பர் நாங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணினா கஸ்டமர்கிட்ட இமெயிலுக்கு மெசேஜ் கொண்டு வரும். அந்த மெசேஜால் லொக் ஆக இருக்கும். எங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸை பார்த்துக்கொள்ளையிலும் இங்கே மேலே டு பி அக்செப்டட்னு ஆப்ஷன் வந்து காட்டுது. ரைட். ஸோ இன்றைக்கி ஜாயின் ஆன எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு செஷன் ஒன்றில் நாங்கள் மறுபடியும் மீட் ஆகும். தேங்க்யூ.